வணக்கம். ஸோ இப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவியல் சார்ந்த கணக்கில் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 2 கணக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட்டு, பாருங்கள். இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் இன்ட்டு 88 சென்டிமீட்டர் இன்ட்டு 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில், ஓகே, பெரிய பாக்ஸு, ஓகேவா, அந்த அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? ரைட், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ இது என்ன கன செவ்வகமா கன சதுரமா இல்லை என்ன அளவுன்னு பார்க்கணும். 3 அளவு வந்துச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீளம், ஓகேலா, அகலம், உயரம். ஸோ அப்போ கன செவ்வகம் தான். ரைட். ஸோ இதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் வைக்கக்கூடிய சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே ஸ்வீட் வைக்கிறாங்க, ஓகேலா, இதுதான் ஓகே ஸ்வீட் வைக்கக்கூடிய ஒரு பெட்டி. இதோடைய அளவு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இதை பெரிய பாக்ஸு, ஓகே, அட்டை பெட்டியில், ஓகேவா, எத்தனை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், வெரி சிம்பிள், நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ உதாரணமாக உங்கள்ட்ட லோக்கலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட 10 ரூபா பணம் இருக்குது, ஓகேவா. ரைட். ஸோ இப்போ அந்த 10 ரூபாயில் எத்தனை 2 ரூபா இருக்குன்னு கேட்குறேன், ஓகேவா. ரைட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஓகேவா, டோட்டல் அமௌண்ட்டை ஒரு நீங்கள் என்ன சிங்கிள் வேல்யூவால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது எத்தனை 2 ரூபா இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ 1 2 I 2 10. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ எத்தனை உள்ளார பொருளை அடுக்கலாம், எத்தனை பொருள் உள்ளே இருக்கும். ஸோ அதுமாரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை போடும் அப்படின்னா பிக் வேல்யூ, டோட்டல் வேல்யூ, ஓகேவா. டோட்டல் வேல்யூ இப்போ நம்ம 10 ரூபான்னு பார்த்தீங்களா, இதுதான் டோட்டல் வேல்யூ. ஸோ அப்போ மேலே நல்லா நான் வச்சுங்க, மேலே டோட்டல் வேல்யூ, ஓகேவா, மொத்த கன அளவு, ஓகேவா, மொத்த கன அளவு, கீழே சிங்கிள், ஓகேவா, சிங்கிள் வேல்யூ, ஓகேவா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டோட்டல் வேல்யூ, ஓகேவா, டோட்டல் வேல்யூ, ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ, ஓகேவா, வேல்யூ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ டோட்டல் வேல்யூ யார் அப்படின்னா இவங்க தான். இதுதான் அட்டைப்பட்டி, ஓகேவா. இந்த அட்டைப்பட்டி தான் மொத்த கன அளவாக மாறப்போகுது, ஓகேவா. ரைட். ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 1 மீட்டரு, ஓகேவா, அடுத்தது 88 சென்டிமீட்டரு இன்ட்டு 63 சென்டிமீட்டர் இது, ஓகே. கீழே யார் அப்படின்னா சிங்கிள், ஒரு பெட்டி, ஓகேவா. ஒரு பெட்டியோட அளவு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 22 சென்டிமீட்டரு, அடுத்தது 18 சென்டிமீட்டரு இன்ட்டு 10 சென்டிமீட்டரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கணக்கு, ஓகேங்களா. ரைட். எப்பயுமே மேலே மொத்த கன அளவு தான் மேலே எழுதணும், ஓகேவா. நல்லா நான் வச்சிங்க, மொத்த கன அளவு, ஓகேவா. கீழே யார் எழுதணும் அப்படின்னா ஒரு, ஓகேவா, சிங்கிள், ஓகேவா, ஒரு பொருளோட கன அளவு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மொத்த கன அளவு மேலே இருக்கும், டிவைட் பை ஒரு பொருளோட கன அளவு, அதாவது ஒரு பெட்டி, ஓகேவா. ரைட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, சென்டிமீட்டர் 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 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா மீட்டர்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் நம்ம அளவை சேஞ்சு பண்ணணும். அப்போ எப்படி சேஞ்சு பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் என்பது, ஓகேவா, எத்தனை அப்படின்னா 100 சென்டிமீட்டருக்கு சமம். ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம், ஓகேவா. அந்த அட்டை பெட்டி உள்ளார எத்தனை, ஓகேவா, ஸ்வீட் பாக்ஸ் பெட்டியை வைக்கலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஒரு மீட்டர் என்பது, ஓகேவா, 100 சென்டிமீட்டர் சமம். ஸோ அப்போ 100, ஓகேவா, அடுத்து இன்ட்டு 88, அது சென்டிமீட்டர் தான் இருக்குது. இது 63, இதுவும் சென்டிமீட்டர் தான், எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 22, அடுத்தது 18, அடுத்தது 10. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக அடிக்க போகிறோம். ஒரு 22 22, 4 22, 88, ஓகேங்களா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0க்கு 0 என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம். ஒரு நாள் சாரி ரெண்டாயிரம். இப்போ 1 2 2 4 9 2 18, ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 9 அடிக்கலாம். 1 9 7 9 63. அவ்வளோதான், கீழே எல்லாமே அடிச்சிட்டோம். மேலே யார் இருக்காங்க அப்படின்னா 10, 10 இன்ட்டு 2 இன்ட்டு 7. ஸோ 7 2 14, 14ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 140. அப்போ அந்த அட்டை பெட்டி உள்ளார, ஓகேவா, எத்தனை இனிப்புகள் அடங்கிய ஸ்வீட் பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னா 140 ஸ்வீட் பாக்ஸ் அடங்கியக்கூடிய பெட்டிகளை வைக்க முடியும். ரைட், புரியுங்களா. ரைட், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பெட்டிகள் உள்ளே வைக்கலாம், எத்தனை செங்கல் கல் வைக்கலாம், இதுமாரினா கேட்டால் என்ன விஷயம் அப்படின்னா டோட்டல் மொத்த கன அளவு, ஓகேவா, அதை ஒரு பொருளோட கன அளவை என்ன பண்ணணும், வகுக்கணும். இதுதான் இங்கே விஷயம்.
புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். இதேமாரி இந்த கணக்கும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு செங்கல் கல்லின், இந்த வார்த்தை முக்கியம், ஒரு அந்த பொருளால் தான் இப்போ நம்ம வகுக்க போகிறோம். ஸோ ஒரு செங்கல் கல்லின் அளவுகள் 24 சென்டிமீட்டரு இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர் ஆகும். ரைட். புரியுங்களா? ரைட். அடுத்து என்ன சொல்லுங்க, 20 மீட்டர் நீளமும் 48 சென்டிமீட்டர் அகலமும் மற்றும் 6 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு, ஓகேவா, இதுதான் மொத்த கன அளவு. ஓகேவா, சுவர் தான் மொத்தமாக செங்கல்கள் உள்ளே போனால் தான் மொத்தமாக பெரிய கன அளவாக மாறும். ஸோ ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்று எத்தனை, ஓகேவா, இது போன்று எத்தனை செங்கற்கற்கள் தேவைப்படும். ஸோ இதுதான் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை செங்கற்கற்கள் தேவைப்படும், எத்தனை பொருள் வைக்கலாம் அப்படிலாம் கேட்டால் அப்படின்னா மொத்த கன அளவு சொல்லியிருக்கேன். என்னது மொத்த கன அளவு, ஓகேங்களா, அதை ஓகேவா எதால் வைப்போம்னா ஒரு பொருள் கன அளவால், ஒரு பொருள் கன அளவால் என்ன பண்ணுவோம், வகுப்போம். ஸோ இப்போ மொத்த கன அளவுக்கான டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்த கன அளவுக்கான டேட்டா எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். மொத்த கன அளவு, சுவருடைய மொத்த கன அளவு இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் மொத்த, ஓகேவா, கன அளவு. ரைட். அதுதான் மேலே போட போகிறோம். பாருங்கள் 20 மீட்டரு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 48 சென்டிமீட்டரு, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டரு. ரைட். இதை ஒரு செங்கல், ஓகேவா, ஒரு செங்கல் கல்லோட கன அளவால் என்ன பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு செங்கல் கல்லோட கன அளவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதை கொடுத்துட்டாங்க. ஸோ 24 சென்டிமீட்டரு, அடுத்தது 12 சென்டிமீட்டரு, அடுத்தது 8 சென்டிமீட்டரு. ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல அளவு ஒன்றே ஒன்று மட்டும் மாறி, 2 மாறி இருக்குது. என்ன அப்படின்னா மீட்டரு, இங்கேயும் மீட்டரு. ஓகேவா. ஸோ இப்போ எல்லாமே சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ அப்போ நான் மீட்டர் நான் என்ன மாற்ற போகிறேன், சென்டிமீட்டராக மாற்ற போகிறேன். ஸோ ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம். ஓகேங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே இந்த டேட்டா இங்கே மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது அப்படின்னா 20 மீட்டரு, ஓகேவா. ஸோ இப்போ சென்டிமீட்டராக மாற்றினா 2 ஜீரோ சேர்த்துட்டு அப்படின்னா 2000 சென்டிமீட்டராக மாறிடும். இது ஆல்ரெடி என்னது 88 சென்டிமீட்டர் தான். இங்கே 6 மீட்டர் என்பது சென்டிமீட்டராக மாறணும் அப்படின்னா 600 சென்டிமீட்டராக மாறும். டிவைட் பை இங்கே 24 சென்டிமீட்டர் தான், இங்கே 12 சென்டிமீட்டர் தான், இங்கே 8 சென்டிமீட்டர் தான். ரைட். அவ்வளோதான், கணக்கு அடிச்சிட்டோம். ஸோ ஒரு 24 24 2 24 48. ஓகேங்களா. ரைட். இப்போ பாருங்கள், ஓர் 12 12 5 12 எவ்வளோ அப்படின்னா 5 12 60. ஸோ இப்போ 0, ஓகே, 50ன்னு மாற்றிட்டோம். ரைட். அதேமாரி இங்கே பார்த்துங்க, ஓர் 2 இங்கே 42 42 8. ரைட். அதேமாரி ஒரு 4 4 5 20. ஸோ 500. ஸோ அவ்வளோதான். நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 500 இன்ட்டு 50. ஸோ பெருக்குன்னா 5 எவ்வளோ 25, ஓகே, 3 0. ஸோ நமக்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படும் அப்படின்னா 25,000 செங்கற்கல்கள் அந்த சுவர் கட்டுவதற்கு, அந்த சுவர் எழுப்புவதற்கு தேவைப்படும் செங்கல் கற்கள் எத்தனை அப்படின்னா 25,000 செங்கற்கற்கள் தேவைப்படுகிறது. புரியுங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.